திரு இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் காஞ்சி கதிரவன். கிழக்கு வானில் அக்னி ரதம் 7 வண்ண புரவியை பூட்டி எழிலணைய பிழம்பமாய் உதயமாகின்றது. மகேந்திரவர்மா மகேந்திரவர்மா என்று புள்ளினங்கள் பறக்கின்றன, புஷ்பங்கள் மலர்கின்றன. புல் பூண்டு செடி கொடி மரம் யாவுமே செழித்து அசைகின்றன. வேகவதி ஆற்றின் சலசலப்பில் கூட அந்த மகேந்திர குரல் கேட்கின்றது. சகல ஆலயங்களில் இருந்தும் வைகரி வழிபாட்டின் மணியோசைகள் அந்த திருப்பெயர் ஒலிக்கின்றது. அரண்மனையின் பூஜை அறையில் சங்கீரணி குளித்து முடித்த ஈரக்கோலமுடன் பொன்னால் உருவாக்கிய காமாட்சியின் சிலருகே அமர்ந்து காயத்ரி மந்திரங்களை இமைத்தழுவிய கண்களுடன் ஜபித்து கொண்டிருக்கின்றாள். அந்த வீரத்திடலுக்குள் அவள் செல்லவில்லை, செல்ல விரும்பவும் இல்லை. அவசரமாக அனைவரது வீரத்தில் பரிபூர்ண நம்பிக்கை உண்டு. ஆயினும் ஏதோ சூழ்ச்சியால் அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாதே. விஸ்வரூபனை வேறு காணோம். அந்த பயம் அவளுக்கு இரவுதான் முளைத்தது. அதன் விளைவே இந்த தவம். ஹே சர்வஜ்ஞே, எனது காஞ்சி கதிரவன் பிரகாசமுடன் திகழ வேண்டும். இந்த பிரார்த்தனை கீதம் பூஜை அறையில் மட்டும்தானா கேட்கின்றது? காஞ்சியில் வாழும் எல்லா உயிரினங்களிலிருந்தும் ஒலிக்கின்றதே. இதோ அரண்மனையின் பின்புறத்தில் இருந்த வீர பயிற்சி திடலில் குழுமியிருக்கும் அனைவரது ஆத்மாக்களில் இருந்தும் அது எழுகின்றது. கேள்விப்பட்டு இரவோடு இரவாக விரைந்து வருகை தந்திருந்தனர் வல்லரத்து சிற்றரசர் வசந்த பிரியர், தளவானூர் பிரமங்கல செல்வ சிவதாசன், பேய்கணவாயில் சுக்ரீவனைப் போல நட்பு பூண்ட இரட்சகன் ஆகியோர். வீரத்திடல் மீது பல கண்கள் பலவித கோணங்களில் மொய்த்து கொண்டிருக்கின்றன. பல்லவத்து வீரர்கள் அனைவரும் சூழ்ந்து காணப்படுகிறார்கள். பல்லவகுமாரன் மகேந்திரவர்மனும் அமலப்பிரபா நதிக்கரை அழகன் ஜெயதேவனும் திடலுக்குள் பிரவேசிக்கின்றார்கள். இருவரையும் பின்தொடர்ந்து 2 வீரர்கள் பெரிய வெள்ளி தம்பாளத்தில் கேடயங்களையும் வாழ்களையும் கொண்டு வந்து வைக்கிறார்கள். இரு மகேந்திரவர்மங்களையும் நோக்கிய கண்கள் உஹாஹா, ஒரே மாதிரியான ஒப்பனை. வெள்ளை வெளையர் என்று பட்டால் நெய்த ஆடை, முத்துக்களை மட்டுமே கொண்ட அணிகள். ஏதோ ஒலி அசைவுகள் கூட்டத்தில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பது போல பல்லவ மன்னனின் கடுமையான உத்தரவு. விஷப்பரீட்சையோ விஷப்பரீட்சையா? இது வீர பரீட்சையா? கூட்டத்தில் ஒரு மருங்கே 2 அக்னி கண்கள் மட்டும் ஜுவாலையுடன் கூர்ந்து கவனிக்கின்றன. எவன் நிஜமான மகேந்திரவர்மன் என்பதை நன்கு பழகிய அந்த அக்னி கண்களாலேயே கூட அனுமானிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான ஒப்பனை. இருவரும் திடலின் நடுவே வந்து நிற்கின்றனர். மகேந்திரனின் கண்கள் அஜந்தாவை அந்த கூட்டத்தில் தேடுகின்றன. அன்றொரு நாள் ரேனாண்டு சோழ நாட்டில் சத்துருமல்ல போட்டியின் பொழுது வாளை எடுத்து கொடுத்த வண்டார் குழலியாயிற்றே அவள். அத்துடன் நல்ல ஆத்மா வாளை தொட்டு தரலாமல்லவா என்று கேட்ட ஆத்ம கீதையாயிற்றே. இவ்வாறு எடுத்து கொடுக்க முடியாத சூழ்நிலை. என்ன செய்வது? இளம்பையில் சுரியில் என்று பாய்கிறது. அந்த பரபரப்பு நிறைந்த நேரத்தில் ஒரு சந்திரவதனம் சுந்தர அலங்காரமுடன் கரங்களில் 2 தாமரைகளை ஏந்தி திடலை நோக்கி வருகின்றது. எவ்வளவு துணிவாக அந்த இளமாது திடலுக்குள் பிரவேசித்து விட்டாள்! யாரது? சிம்ம விஷ்ணு பல்லவ மன்னரின் பரபரப்பு. அருகிலிருந்த மகா அமாத்தியார் பழையாறை உத்தம பேராயர், பல்லவ பூபதி அமைதி. அது ஒரு நல்ல ஆத்மாதான், நல்வினையே நிகழும் என்று கூறி சமாதானப்படுத்தினார். வந்தவள் கௌதமி. அஜந்தாவின் கண்களில் தாமரை மணக்கின்றது. விஸ்வரூபுடன் ஓடிவிட்டேன் என்று ஓலை எழுதி வைத்துவிட்டு சென்றவள் இப்பொழுது எங்கிருந்து குதித்திருக்கின்றாள்? கௌதமியின் பிரவேசத்தைக் கண்டு அஜந்தாவின் கண்கள் தாமரையாக மணந்தாலும் ஏதேனும் சூழ்ச்சி இருக்குமோ இதில் என்றும் அலமருகின்றன. அந்த மறைந்து கவனிக்கும் அக்னி கண்களானது துணிச்சல்காரி அடி கௌதமி என்று முனகிக் கொள்ளுகின்றது. தாமரைகளை ஏந்தி வந்த கௌதமி 2 மகேந்திரவர்களுக்கும் பொதுவாக நீட்டுகின்றாள். மனதுக்குள் வாதாபி கணபதியை வழிபட்டு கொள்ளுகின்றாள். இருவருடைய கண்களும் ஏறிட்டு நோக்குகின்றாள். 2 கண்களில் நெருப்பு பொறிகள், 2 கண்களில் நிலவின் குளுமை. கண்களின் தடுமாற்றம் கணிதங்களை கூறுகின்றது. நிலவு கண்கள் ஒரு தாமரையை எடுத்து மகிழுடன் முகர்ந்து நன்றி கூறுகின்றது. கௌதமியின் நெஞ்சில் சின்னதாக பெருமூச்சு. நெருப்பு கண்களை நிமிர்ந்து நோக்குகின்றாள். கூட்டத்தினரிடையே கவனிக்கும் அந்த இரகசிய அக்னி கண்களில் மேலும் ஜுவாலை. ஜெயதேவன் பெற மறுத்துவிட்டு தாமரையுடன் மகேந்திரவர்மனை நோக்கிய கௌதமி
கண்ணளவில் விடைபெற்று கருந்தளவில் வாழ்த்திவிட்டு மண்ணளவில் பாதம் நோகாது மனதளவில் நடத்த வேண்டிய நாடகத்தை நடத்த வேண்டுமே என்று எண்ணி நடந்து வருகின்றாள். சிறிது தூரம் வந்ததும் மயக்கமுற்றது போல நடை தளர்ந்து கால்கள் பின்னி தடுமாற அரண்டு மரண்டு போன அரசகுமாரன் மகேந்திரவர்மன் கையில் இருந்த தாமரையை அஜந்தா இருக்கும் திசை நோக்கி வீசிவிட்டு மயக்கமுற்று மண்ணில் சாயவிருந்த கௌதமியை தாங்கி பிடித்து கொள்ளுகின்றான். தன்னை நோக்கி வீசிய தாமரையை எழுந்து வந்து எடுத்து கொள்ளுகின்றாள் அஜந்தா. இவர்தான் என்னுடைய மகேந்திரவர்மரோ? இதற்குள் சில வீரர்கள் அருகில் ஓடிவர அஜந்தா தன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொள்ளுகின்றாள். மகேந்திரவர்மனுடைய அணைப்பிலிருந்து நழுவி தடுமாறி விழ முற்பட்ட கௌதமி இதுதான் சந்தர்ப்பம் என்று எண்ணி தன் கையிலிருந்த தாமரை மலரை கசக்கி அதன் சாற்றால் மகேந்திரவர்மனின் முதுகில் ஒரு அடையாளமாக தேய்த்து விட்டு விடுகிறாள். அத்துடன் விட்டாளா? மயக்கத்தின் உச்சக்கட்டம் போல நடித்து அவனை மேலும் அழுந்த பிடித்து அவன் வலக்கரத்தில் அணிந்திருந்த லாகுவலயத்தை கெட்டியாக பிடித்து சரியே வாகுவலயத்தில் முத்துக்கள் அருந்து நிமிர்ந்து போகின்றன. ஒரு அடையாளம் தப்பினாலும் மறு அடையாளம் இது. மயங்கி கிடந்த கௌதமியை வீரர்களிடம் ஒப்படைக்கின்றான் மகேந்திரவர்மன். எந்த மகேந்திரவர்மன் இப்படி செய்கின்றவன்? நிழலா நிஜமா? விவரமறியாத பல கண்கள் வியப்பால் நிலை குத்தி நிற்கின்றன. கௌதமி நன்றாகவே நாடகமாடிவிட்டாள். முரசு முழங்கி அடங்குகின்றது. வாட்போர் ஆரம்பிக்கலாம் என்கின்ற அறிவிப்புதான் அது. பளீர் 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 என்று மின்னலும் மோதிக்கொள்வது போல வாட்களின் மோதல்கள். பல்லவகுமாரன் மகேந்திரவர்மன் வாழ்வீச்சில் புதிய போர் மொழிகள். அந்த மொழிகளை நானும் கூட கற்று வைத்திருக்கிறேன் என்பது போல ஜெயதேவனின், அதாவது போலி மகேந்திரவர்மனின் வாளும் எதிர்த்து பேசுகிறது. ஒரு அபிமன்வு இன்னொரு அபிமன்வை எதிர்ப்பது போல காட்சி. ஒரு அற்புத வீர காவியமாக அது திகழ்கிறது. பல்லவ மகா சக்கரவர்த்தி சிம்மவிஷ்ணு போதிராஜர் வியப்பில் விழிகள் விரிய கவனிக்கின்றார். பளீர் பளீர். அனைவரது கண்களிலும் மின்னல் பறப்பது போல் பிரமை. எவன் நிஜ மகேந்திரவர்மன் என்று பேதலித்து போகின்றனர்கள் பல்லவ மாதேவிகள். அரசியல் பிரதானிகள் அனைவருடைய இதயத்திலும் அலைமோதல்கள். என்னதான் சங்கீரினை ஒப்புக்கொண்டாலோ எதற்கோ இந்த விஷ பரீட்சை? திடும் என்று ஒரு பரபரப்பு. இரண்டு வாட்களும் ஒன்றிணைந்து மேலும் கீழுமாக உரசி கூர்மையை சோதிப்பன போல பல்லவ மாதேவிகளுக்கிடையே பரபரப்பு. ஆமாத்தியாரின் நெஞ்சில் அலைமோதல். மகா சேனாதிபதி ராஜமுத்தரையரோ ஒரு கணம் மகிழ்ச்சியுடன் நோக்குகின்றார். குழுமியிருந்த அத்தனை கண்களும் இமைக்க மறந்து இடிபடுகின்றன. அஜந்தா கொஞ்சம் கூட அதிர்ச்சி அடையவில்லை. கெடில நதிக்கரையில் அந்த ஆரூக மகான் தர்மசேனர் மகேந்திரா உனக்கு ஒரு குறையும் வராது என்று வாழ்த்தியதை பூரணமாக நம்பி எதிர்பார்க்கின்றாள். அங்கே அவளது மனதில் எழுந்த மானசீக பிரார்த்தனை நினைவுக்கு வருகின்றது. வாள்கள் விடுபட்டு மீண்டும் பளிரிடுகின்றன. கேடயங்கள் யானையின் மத்தகங்களாக மோதுகின்றன. அந்த இரண்டு அக்னி கண்கள், அதாவது இரகசிய கண்கள், எரிமலையனைய ஜுவாலையை கவனிக்கின்றன, கக்குகின்றன. என்ன வேகச் சுழிப்புடன் எதிர்த்து போராடுகின்றான் ஜெயதேவன் போலி மகேந்திரவர்மன். சத்ருமல்லான மகேந்திரவர்மனே வியந்து போகின்றான். நன்றாகவே பயிற்சி அளித்து இவனை அனுப்பியிருக்கின்றார்கள். பயிற்சி அளித்தவன் மாவீர தியாகமான புலிகேசி ஆயிற்றே. இடைக்காலை ஊன்றி ஒரு துள்ளி வலது காலை ஊன்றும் அவனது போர் லாபகம் வாளை சந்தர்ப்பமறிந்து இடக்கையாக மோதவிடும் அதிசய பாங்கு. நம் பலத்தை நம்பித்தான் இவன் வலிய வம்புக்கு இழுத்திருக்கின்றான். பளீர் பளீர். பிரபோ அஜந்தாவின் அலறல். சிந்தனை வயப்பட்டிருந்த மகேந்திரவர்மன் சற்றே ஏமாந்து விட்டான். நல்ல வேளை, தலை துண்டாகி போயிருந்திருக்கும். அஜந்தா எவ்வாறு இவன்தான் மகேந்திரவர்மன் என்பது புரிந்துவிட்டவள் போல் அலறிவிட்டாள் என்கின்ற மர்மம் கௌதமிக்கு புரிகின்றது. முதியில் தாமரை சாற்றுக்கரை, வலபுஜத்தில் முத்துக்களற்ற வாகு வளையம். மகேந்திரவர்மனுக்கு ரத்தம் சூடு எறிகின்றது. கௌதமிக்கு கொடுத்த வாக்குறுதி அப்போது நினைவுக்கு வருகிறது. எனது காதலனை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். ஆகா, இவன் வானத்துக்கும் பூமிக்காக பாய்ந்து பாய்ந்து அசுரத்தனமாக போரிடுகின்றானே. மேலும் கீழுமாக மகேந்திரனின் வாள் வீசி வீசி மின்ன ஒரு பளீரில் ஜெயதேவனின் தலை தப்பினாலும் மறு பளீரில் அவனது காலில் லேசான வெட்டு ஒன்று.
மூன்றாவது பளிரில் மார்பு அங்கி கிழிபடுகின்றது. ஒரு கட்டத்தில் இருவரும் தலையில் விழுகின்றனர். வாளோடு மாள் மோதி புரண்டு 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 கூட்டம் ஆக்ஞையை மறந்து சலசலக்கின்றது. அஜந்தாவும் கௌதமியும் நடுங்கி போயினர். குபீர் என்று வியர்த்து கொட்டியது. பாண்டவர்கள் ஒருவாறு சுதாரித்து எழுந்து அலைமோதுகின்றார்கள். பாண்டவர்கள் அல்ல, புரண்டவர்கள் ஒருவாறு சுதாரித்து எழுந்து மோதுகின்றனர். பளீர் மின்னல் பறக்கின்றது. கருமேகமற்ற மின்னலைக் கண்டு வானமே அஞ்சுகின்றது. அந்த அக்னி கண்களோ அரண்டு மருண்டு நோக்குகின்றன. அப்பொழுது கூட்டத்துக்குள் ஓ என்கின்ற இரைச்சல். ஒரு மகேந்திரவர்மன் தரையில் சாய்கிறான். இன்னொரு மகேந்திரவர்மன் சாய்ந்தவனின் மார்பில் வலது காலை ஊன்றி வாளை கட்டி விடுகின்றான். கீழே விழுந்தவன் யாரென்று புரியாமல் சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தினிகளும் அமாத்தியாரும் சேனாதிபதியும் தடுமாறிக்கொண்டு தவிக்க, கூட்டத்துக்குள் ரகசியமாக நோக்கி வந்த அந்த அக்னி கண்கள் பெருத்த ஜுவாலையுடன் கவனிக்க அஜந்தா மகிழ்ச்சி பெருக்காள், துள்கிறாள். கௌதமி நன்றி அறிதலுடன் கண்களை மூடி வாதாபி கணபதியை பிரார்த்திக்கிறாள். கௌதமி வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன். பல்லவகுமாரன் மகேந்திரவர்மன் பெருமிதத்துடன் கர்ஜிக்கின்றான். கௌதமிக்கும் ஜெயதேவனுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு, பெருத்த இடைவெளி மகேந்திரவர்மனின் அறியாதது. போலியை இதுகாரும் காஞ்சி அரண்மனையை ஆட்டி வைத்த ஜெயதேவனை கோப ஆவேசமுடன் நோக்கிய மகேந்திரவர்மன் ஒரு மனிதாபிமான உணர்வுடன் உதடுகளை அழுந்த மடித்து பின்னர் உலர்ந்த பகுதியை நாவால் நீவி ஈரமாக்கி உன் கதையை முடித்திருப்பேன். ஆனால் அது கௌதமியுடன் தொடர வேண்டுமே என்பதற்காக மன்னிக்கின்றேன், பிழைத்துப்போ என்று கூறி மார்பில் ஊன்றியிருந்த வலது காலை எடுத்தான். பிறகு வாளை உரையில் இட்டான். வெற்றி பெற்றவன் பல்லவேளவரசன் மகேந்திரவர்மன் என்பது தெரிய வந்த மறுகணமே வெற்றி முரசம் வீரக்குரல் எழுப்புகின்றது. தொலைவில் அமர்ந்திருந்த தாய் தந்தை பாதங்களை பணிந்து ஆசி பெற நடக்கின்றான் மகேந்திரவர்மன். அந்த தருணத்தில் திரும்பி பார்த்த ஜெயதேவன் மரண வாசலில் நின்று கொண்டு யுத்த தர்மத்தை சிந்திப்பதாவது வெறி கொண்ட வேங்கை போல் வாளை எடுத்துக்கொண்டு அடிபட்ட நாகத்தின் சீற்றம் போல பாய்கின்றான். பல்லவகுமாரன் மகேந்திரவர்மனின் முதுகை ஜெயதேவனின் கூரிய வாள் பதம் பார்க்க முனைகின்ற பொழுது பிரபோ என்று பெரிதாக கூச்சலிட்டு விடுகின்றாள் அஜந்தா. தொடர்ந்து சரையில் என்று ஒரு குத்துவாள் அதிவேகமாக பாய்ந்து வந்து ஜெயதேவனின் மார்பை துளைக்க, ஓ என்ற பெருத்த சத்தத்துடன் அலறிய ஜெயதேவன் மார்பை பிடித்து கொண்டு தடுமாறுவதை தொடர்ந்து சரையில் என்று இன்னொரு குத்துவாள், சரையில் என்று இன்னொரு குத்துவாள். ஜெயதேவன் அக்கணமே உயிர் துறக்க வேண்டும் என்பது போல அந்த குத்துவாட்கள் தொடர்ந்து பிரயோகப்பட்டிருக்கின்றன. மண்ணில் இரத்த பிரவாகத்துடன் விழுந்த ஜெயதேவன் விண்ணில் விதியை தேடி பயணப்படுகின்றான். அந்த இரகசிய அக்னி கண்கள் அகமகிழ்ந்து போகின்றன. பதைத்து அலறிய அஜந்தா பதுமையாகி கவனிக்கின்றாள். கௌதமியின் கண்களில் அமலப்பிரபா நதி பிரவாகம். பட்டுப்போனாலும் அவளது பழைய நினைவுகள் விட்டு போகாமல் வெளிப்படுகின்றன. கூட்டம் பரபரப்பில் ஆழ்கின்றது. பல்லவ சக்கரவர்த்தியின் கண்களில் கேள்விக்குறி. எப்படி இந்த நிகழ்ச்சி நடந்தது? அருகில் வந்து கவனித்த பல்லவகுமாரன் மகேந்திரவர்மன் ஒரு கணம் யோசிக்கின்றான். ஓ, இதனை பேய்கனவாய் சுக்ரீவன் ரட்சகன்தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த மின்னலனைய செயலை செய்து முடித்த அக்னி கண்கள், இரகசிய ஜுவாலையுடன் கவனித்த அந்த அக்னி கண்கள், பிடிபட்டுவிட்ட சலசலப்பு எங்கோ ஒரு மூலையில் எழுகின்றது. முழுக்கவும் கரும் போர்வையிட்ட ஒரு நீண்ட தாடிக்காரனை அழைத்து வந்து பல்லவ மகா சக்கரவர்த்தியின் முன் நிறுத்துகின்றார்கள். யார் இவன்? அந்த உருவம் போலியான நீண்ட தாடியை நீக்கி கரும் போர்வையை அகற்றியதும் அது விஸ்வரூபன். வியப்பால் எல்லோர் கண்களிலும் விரியாமல் போயின. விஸ்வரூபா, நீயா? மலைத்து வினவுகின்றான் மகேந்திரவர்மன். விஸ்வரூபன் அல்ல பல்லவகுமாரா, சாளுக்கிய யுவராஜன் விஷ்ணுவர்தனன். தெரியும் தெரியும் என்பது எனக்கும் தெரியும். என்னை எந்த அளவுக்கு நம்பி அன்புடன் நட்பு பாராட்டினாய். அதற்கு நான் செய்த துரோகம் பெரிது. அதற்காக பிராயச்சித்தம்தான் இது. அனைவருடைய கண்களிலும் விசுவாசம் தெரிந்த வினாக்குறிகள். நந்தி செல்வனி, நீ மிகவும் உயர்ந்து விட்டாய். பேய்க்கணவாயில் என் அண்ணன் புலிகேசி நிராயுதமானியாக நின்ற பொழுது எவ்வளவு மனிதாபனுடன் மன்னித்து அனுப்பி வைத்திருக்கிறாய். பல்லவ சக்கரவர்த்தி சிம்ம விஷ்ணு போதிராஜர் தம் அருமை குமாரனை அர்த்தத்துடன் நோக்குகிறாய். இவை யாவும் அவர் அறியாத செய்திகள்.
விஸ்வரூபனான விஷ்ணுவர்தன் மேலும் நாவை அசைக்கின்றான். பல்லவ குமாரா, இந்த ஜெயதேவனை நான் உருவாக்கியது பல்லவ சாம்ராஜ்யத்து ரகசியங்களை அறிய. இவனோ பல்லவத்தையே ஆள பேராசை கொண்டு விட்டான். வாதாபிக்கே முரண்பட்டு எதிரியான இவனை நான் எப்பொழுதோ அழித்திருப்பேன். என் அண்ணன் புலிகேசியை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. நீ தப்பித்து வந்து விட்டாய் என்று கேள்விப்பட்டதுமே நான் தப்பியோட முயன்றேன். மனதில் ஏதோ ஒன்று மகேந்திரவர்மனை காப்பாற்று என்று முழங்கியது. அது பழகிய பாசமோ அல்லது பல்லவ இளவரசத்தினுடன் இருந்த நேசமோ? ஜெயதேவனையும் நான் அறிவேன். புலிகேசியிடம் வாழ் பயிற்சி பெற்றவன், ஆனால் ராஜரத்தம் இல்லாதவன். எந்த கணமும் போர் தர்மத்தை மீறலாம். அது உனக்கு ஆபத்தை விளைவித்து விடுமோ என்று நான் அஞ்சினேன். தப்பி ஓடியவன் திரும்பி வந்தேன். உன்னை காப்பதே சரி என்று மாறு வேடத்தில் கலந்து கொண்டேன். சத்ருமல்லா, கௌதமி சற்று முன் தாமரை ஏந்தி வந்து நான் உருவாக்கிய நாடகம்தான். அவள் ஒருத்தியால்தான் இந்த நேரத்தில் இருவருடைய கண்களில் இருந்து எது நிழல் எது நிஜம் என்பதை கண்டுபிடிக்க முடியும். அவள் உன்னை கண்டுபிடித்தாள். மயங்கி விடுவது போல் நடித்தாள். தாமரையை கசக்கி உன் முதுகில் அடையாளமிட்டாள். வாகுவலயத்தை பீத்து முத்துக்களை சிதறவிட்டாள். எல்லாமே உன்னை எனக்கு அடையாளம் காட்டுவதற்குத்தான். உனக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து நேரலாம். ஜெயதேவன் கௌதமியை கொலை செய்ய துணிவான் என்றான். அவனது பேராசை உன்னை விட்டு வைக்குமா? அதனால்தான் உன்னை காப்பதற்காக 1க்கு 3 முத்து வாள்களை ஆயத்தமாக வைத்திருந்தேன். கௌதமிக்கு நீ கொடுத்த வாக்குறுதி உன்னை பல இடங்களில் பலவீனமாக்கியது. கௌதமி உனக்கு தாமரை கொடுத்தாலே அப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும். புரிந்து கொள்ளவில்லை. அவனை வென்றாயே ஒழிய கொன்று போடவில்லை. அது உன் மனிதாபிமானம். எப்படியோ உன்னை காத்து விட்டேன். உருவாக்கிய நானே ஜெயதேவனை அழித்தும் விட்டேன். இரட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு. கௌதமி மட்டும் துணிந்து இந்த நாடகம் ஆடவில்லை என்றால் பல்லவம் மகேந்திரவர்மனை இழந்திருக்கும். மகேந்திரவர்மனின் முகத்தில் தாமரை மலர்கின்றது. அவனது கண்கள் கௌதமியை நோக்குகின்றன. ஓ என் உடன்பிறவா சகோதரியே, உனக்கு நான் எவ்வாறு நன்றி சொல்வேன்? மகேந்திரவர்மா, என்னை மன்னிப்பாயா? சிறையில் அடைப்பாயா? எது குறித்தும் நான் கவலைப்படவில்லை. நீ என்னை மன்னிப்பாயானால் சாளுக்கிய பல்லவ சச்சரவு இராது என்று சொல்ல மாட்டேன். அது என் அண்ணன் புலிகேசிக்குரிய கௌரவ பிரச்சனை. ஒன்றை மட்டும் சொல்வேன். நான் இனி எந்த காலத்திலும் உனக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். செய்த துரோகம் போதும். கௌதமியை மட்டும் சகல பாதுகாப்போடு வாதாபிக்கு அனுப்பி வை. விஸ்வரூபனான விஷ்ணுவர்தனன் இவ்வாறு சொல்லி முடிக்கின்ற பொழுது கௌதமியிடம் வாதாபி ஒற்றன் ஒருவன் ஓடி வந்து ரகசியமாக ஒரு ஓலையை நீட்ட அதை பெற்று வந்து விஷ்ணுவர்தனிடம் நீட்டுகின்றாள். அவள் பரபரத்து ஓலையை பிரித்து படிக்கின்றான். கண்களில் வடவாகினியை குடிகொண்டது போல் ஜுவாலை. என்ன விஷ்ணுவர்தனா? மகேந்திரவர்மனின் படபடத்த குரல். வாதாபியில் பூசல். என் சிற்றப்பன் மங்களீசன் அண்ணன் புலிகேசியை சிறையில் அடைக்க முயன்று வருகின்றாராம். அவருக்கு நிரந்தர கிரீட ஆசை. அவரது காலம் முடிகின்ற வரை அண்ணன் புலிகேசியால் காத்திருக்க முடியவில்லை. இருவருக்கும் பூசல் ஏற்பட்டுவிட்டது. புறப்பட்டு வருமாறு ஓலை அனுப்பி இருக்கிறார். தந்தை சிம்ம விஷ்ணு பல்லவ போதிராஜனை நோக்கிய மகேந்திரவர்மன், அப்பா, விஷ்ணுவர்தனையும் கௌதமியையும் தக்க பாதுகாப்புடன் உடனே அனுப்பி வைக்க ஆணையிடுவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் என்றான். சில கணங்கள் மௌனம் தலை சீவிக் கொள்ளுகின்றது. செய்த செயல்களை எண்ணி பார்க்கின்ற பொழுது எந்த விதத்திலும் மன்னிக்கக்கூடாது, மன்னிப்பதும் தர்மமாகாது என்றாலும் என் உயிரை காத்ததோடு அல்லாது விஷ்ணுவர்தன் மனமாற்றம் அவனை மன்னிக்கச் செய்கிறது. அப்படியே ஆகட்டும் குமாரா. ஆனந்த கண்ணீருடன் பல்லவ மாமன்னரின் பாதங்களில் பணிகின்றாள் கௌதமி. கடைசியாக மகேந்திரவர்மன், விஷ்ணுவர்தனா, புலிகேசியிடம் சொல். யுத்தம் மனித சமூகத்துக்கு தேவையில்லாதது. அமைதியை விட சிறந்த ஆட்சி உலகத்தில் கிடையாது. இந்த சொற்களை கேட்கின்ற பொழுது அஜந்தாவின் முகத்தில் ஒரு புதிய அமைதி குடிகொள்கிறது. அது அன்று மாலையே குப்த விஷ்ணுவர்தனையும் கௌதமியையும் அரச மரியாதைகளோடு தக்க பாதுகாப்போடு வாதாபியை நோக்கி வழிகூட்டி வைத்தனர். ஓ பானுச்சந்திரிகா! மகேந்திரவர்மன் அவளை எண்ணி பார்க்கின்றான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.